சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் 89 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் 908 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. திமுக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் 2017ஆம் ஆண்டு சிங்கப்பூர் நிறுவனங்களில் சட்டவிரோதமாக முதலீடு செய்துள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அவரின் வீடுகளிலும் சோதனை நடத்தியது. அப்போது ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான 89 கோடியே 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதை எதிர்த்து உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அமர்வு மற்றும் 2 நீதிபதிகள் அமர்வில் ஜெகத் ரட்சகன் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இது தொடர்பாக நடத்திய விசாரணையில் ஜெகத் ரட்சகன் சட்டவிரோதமாக முதலீடு செய்தது உறுதி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ள அமலாக்கத்துறை 89 கோடி ரூபாய் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 908 கோடி ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. சொத்து பறிமுதல் மற்றும் அபராதத்திற்கு எதிராக திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மேல்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் மூலம் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பாக மாணவிகள் பெற்றோர்களிடம் விசாரித்து செப்டம்பர் 4ஆம் தேதிக்குள் அறிக்கை தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் தனியார் பள்ளி ஒன்றில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் பலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நாம் தமிழர் முன்னாள் நிர்வாகி சிவராமன் மீது வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணையில் தனியார் பள்ளிக்கு நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. விசாரணை தொடர்பான அனைத்து அறிக்கைகளும் தாக்கல் செய்யப்படும் என்றும் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கூறியது. மேலும் புகாருக்கு உள்ளான சிவராமனின் தந்தை மதுபோதையில் விழுந்து இறக்கவில்லை என்றும் சர்க்கரை நோயால் வாகனத்தில் இருந்து விழுந்து உயிரிழந்ததாகவும் விளக்கம் தந்தது. இதனையடுத்து சிவராமன் மற்றும் அவரது தந்தையின் பிரேத பரிசோதனை அறிக்கைகளை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணை அறிக்கை அடிப்படையில் புகாருக்கு உள்ளான பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க பள்ளிக்கல்வித்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் புலன் விசாரணை அறிக்கையை செப்டம்பர் 4ஆம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் வழக்கு விவரங்களை படிக்க ஏதுவாக விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கையை ஏற்று விசாரணையை செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம் மேலும் அவகாசம் கோரக்கூடாது என்று அறிவுறுத்தியது. இதனிடையே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 57வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வரும் நிலையில் செந்தில் பாலாஜி காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டார். சிட்டி யூனியன் வங்கியின் கரூர் கிளை முன்னாள் தலைமை மேலாளர் ஹரிஷ்குமார் ஆஜராகாததால் குறுக்கு விசாரணை நடக்கவில்லை. இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டதால் நீதிமன்ற காவல் 57வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவையில் பிரியாணி போட்டி களைகட்டிய போதிலும் ஆட்டிசம் குறைபாடு உள்ள மகனுக்காக போட்டியில் பங்கேற்ற தந்தையின் பாச போராட்டம் காண்போரை கலங்க வைத்தது. என் பையன் ஒரு ஆட்டிசம் குழந்தை இல்ல, உலகத்துக்கு பெரிய லெவல் ஆக்கணும் அப்படி என் பையனுக்காண்டி நான் என் ஒய்ஃபு படாத கஷ்டம். வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்ட நிதி திரட்டும் பொருட்டு ரயில் பெட்டி வடிவிலான உணவகம் ஒன்றில் பிரியாணி போட்டி நடைபெற்றது. அரை மணி நேரத்தில் 6 பிரியாணி சாப்பிட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்ததால் போட்டி போட்டு பலரும் பங்கேற்றனர். இதில் 2 பிரியாணிகள் சாப்பிடவே பலரும் திணறிய நிலையில் தூத்துக்குடியை சேர்ந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் கணேசமூர்த்தி 3வது பிரியாணியில் களமிறங்கினார். ஆனால் அதை சாப்பிட்டு முடிப்பதற்குள் அவருக்கு வாந்தி வந்ததால் போட்டியிலிருந்து விலகினார். அப்போது ஆட்டிசம் குறைபாடு உள்ள மகனுக்காக போட்டியில் பங்கேற்றதாக அவர் கூறியது அங்கிருந்தவர்களை கலங்க செய்தது. நம்பிக்கையில வந்து சாப்பிட்டேன், அவங்க கொடுக்காங்களோ கொடுக்கலையோ என் பையனுக்காண்டி நான் வந்து ஒரு தவப்பான ஒரு ஸ்தானத்துல வந்து இங்க வந்து ஒரு கால் டாக்ஸி இது பண்ணி என் பையன் ஒரு ஆட்டிசம் குழந்தை இல்ல, உலகத்துக்கு பெரிய லெவல் ஆக்கணும் அப்படி என் பையனுக்காண்டி நான் என் ஒய்ஃபு படாத கஷ்டம் வச்சு பார்க்க முடியல. நான் ஸ்கூல்ல சேர்த்தா 19,000 கட்ட சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காண்டி நான் போட்டியில சேர்த்தேன். என் பையனுக்காண்டி வீட்டில் வச்சு பார்க்க முடியல. சொந்த ஊரில் இருந்த சொத்துக்களை விற்றுவிட்டு மகனின் மருத்துவத்துக்காக கோவையில் வந்து தங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார்.
நாடு முழுவதும் பெண் தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் சூழல் இருப்பதாக நடிகை காயத்ரி ரகுராம் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர் இதனை குறிப்பிட்டார். ஈஸியா பெண் தலைவர்களை ஈஸியா வீழ்த்திடலாம் அப்படின்ற ஒரு அந்த சூழ்நிலை தான் இப்ப போயிட்டு இருக்கு. இப்போ முக்காவாசி இடத்துல விமன் லீடர்ஸ் பெருசா இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ராங்கா இருந்த ஸ்டேட்ல இன்னைக்கு அப்படியே டவுன் பண்ணிட்டாங்க. தமிழ் சினிமா சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளின் பிடியில் இருப்பதால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எங்கு சென்று புகார் கொடுத்தாலும் அது எடுபடுவதில்லை எனவும் காயத்ரி ரகுராம் கருத்து தெரிவித்தார். தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் சினிமா இண்டஸ்ட்ரியே ஒரு பவர்ஃபுல் பாலிடிக்ஸ் கிட்ட தான் இருக்கு. அப்படின் போது பாலிடிக்ஸ் தான் சினிமாவை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமா அவங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு சினிமா ரொம்ப தமிழ்நாட்டுல டல்லான ஒரு முக்கிய காரணம் இதுதான், பாலிடிக்ஸ் தான். ஸோ அந்த ஒரு வகையில நீங்க பார்க்கும்போது பாலிடிக்ஸ் என்னதான் யாராவது போய் புகார் கொடுத்தாங்க, பெண்கள் போய் புகார் கொடுத்தாங்கன்னா ஒண்ணு அது பவர்ஃபுல்லான ஆளுங்க அது தட்டி கழிச்சிடுறாங்க, இல்லைன்னா அது மறைச்சிடுறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக அனைத்து பெண்களும் குரல் கொடுத்தால் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு தீர்வாக அமையும் எனவும் காயத்ரி ரகுராம் தெரிவித்தார். அனுமதியின்றி தனிநபரின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று சென்னை காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சமூக வலைதளங்களில் தனிநபர்களின் தனியுரிமையை மதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள காவல்துறை, தகவல் தொழில்நுட்ப சட்டம் 66 கீழ் ஒரு நபரின் புகைப்படத்தை அவரின் அனுமதியின்றி வெளியிட்டால் தண்டனை விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. அனுமதியின்றி புகைப்படங்கள் வெளியிட்டால் 3 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்கள் பரவும் நிலையில் இந்த எச்சரிக்கையை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். அனுமதியின்றி புகைப்படங்களை வெளியிட்டால் அது தொடர்பாக 1930 என்ற எண்ணில் தேசிய சைபர் பிரிவிலும் மக்கள் புகார் அளிக்கலாம் என்றும் காவல்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சென்னையில் BS6 தொழில்நுட்பம் கொண்ட 150 பேருந்துகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் BS6 ரக தொழில்நுட்பத்துடன் அதிநவீன வசதிகளுடன் கூடிய 200 பேருந்துகளுக்கு 90 கோடியே 52 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் முதற்கட்டமாக 150 பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சென்னை பல்லவன் சாலையில் உள்ள பணிமனையிலிருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசு விரைவு பேருந்துகளில் சொகுசாக பயணிப்பதற்கு ஏற்ப முன்பக்கத்தில் ஏர் சஸ்பென்ஷன் வசதி இடம்பெற்றுள்ளது. மேலும் மூத்த குடிமக்கள் மற்றும் குழந்தைகளின் வசதிக்காக 50 பேருந்துகளில் கீழ்ப்படுக்கை வசதியும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக பொன் மாணிக்கவேல் இருந்தபோது தவறான ஆவணங்களை உருவாக்கி டிஎஸ்பியாக இருந்த காதர் பாஷாவை கைது செய்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொன் மாணிக்கவேல் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக பொன் மாணிக்கவேல் உறுதியளித்தார். ஆனால் குற்றச்சாட்டுக்கு போதிய முகாந்திரம் இருப்பதால் தான் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் எதிர்ப்பு தெரிவித்த சிபிஐ தரப்பு பொன் மாணிக்கவேலை கைது செய்து விசாரித்தால்தான் உண்மை வெளியே வரும் எனவும் வாதிட்டது. இதையடுத்து விரிவான வாதங்களுக்காக விசாரணையை வியாழக்கிழமை ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் புதிதாக 11 நகரங்களில் தனியார் FM ரேடியோ சேவைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டில் தனியார் FM ரேடியோ சேவைகளை பல்வேறு புதிய நகரங்களுக்கு கொண்டு செல்லும் நோக்கில் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் 730 தனியார் சேனல்கள் 234 நகரங்களில் வரவுள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொத்தம் 11 நகரங்களில் தனியார் FM ரேடியோ சேவைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி குன்னூர், திண்டுக்கல், காரைக்குடி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் நெய்வேலியில் வானொலி நிலையங்கள் அமைய உள்ளன. அதேபோல புதுக்கோட்டை, ராஜபாளையம், தஞ்சை, திருவண்ணாமலை, வாணியம்பாடி ஆகிய பகுதிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக புதிய வேலை வாய்ப்புகள் பெருகும் எனவும் உள்ளூர் தொடர்பான பல்வேறு தகவல்களை தங்களது தாய்மொழியிலேயே மக்கள் அறிந்து கொள்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.
மத்திய அரசின் கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய முதல் தவணை நிதியை மத்திய அரசு விடுவிக்காததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் நடப்பு கல்வியாண்டிற்கு முதல் தவணையாக 573 கோடி ரூபாயை கடந்த ஜூன் மாதமே தமிழக அரசுக்கு மத்திய அரசு விடுவித்திருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் புதிய கல்விக் கொள்கையை மாநில அரசு அமல்படுத்தாத காரணத்தால் மத்திய அரசு தன்னுடைய பங்குத் தொகையை விடுவிக்காமல் நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் இபிஎஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். தங்கள் கொள்கைகளை கல்வித்துறையில் திணித்து மனித வளத்தை சீர்குலைக்கக்கூடிய முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்திருக்கூடிய இபிஎஸ், கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்திருக்கக்கூடிய திமுக மீண்டும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற முயற்சிக்கவில்லை என்று விமர்சித்துள்ளார். நீட் பிரச்சினையைப் போல கல்வி பிரச்சினையிலும் திமுக கபட நாடகம் ஆடுவதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நிதியின்றி சுமார் 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாத நிலையும், கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு மாநில அரசு பள்ளி கட்டணம் செலுத்த முடியாத நிலையும் உள்ளதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதியை திமுக போராடி பெற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்துக்கான உரிய நிதியை விடுவிப்பதற்கு பதில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய பாஜக அரசு அழுத்தம் கொடுப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றஞ்சாட்டியுள்ளார். கல்வி என்று வரும்போது அதற்கு சார்ந்திருக்கின்ற நிதி, இந்த 60:40 ரேஷியோவில் வருகின்ற நிதியை நீங்கள் நிறுத்திவிடக் கூடாது. ஏன்னா இது பல லட்சம் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த ஒரு விஷயம். இதில் நீங்கள் அரசியல் செய்யக்கூடாது என்பதை நேரடியாகவே நாங்கள் வலியுறுத்திருக்கின்றோம். அவர்கள் நாங்கள் இந்த பார்க்குறோம், இந்த சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாரே தவிர அதன் பிறகு அதை பற்றி எதுவுமே அவங்க செய்யலை. மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு சமக்ரா சிக்ஷா திட்டத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 573 கோடி மட்டுமல்ல, கடந்த ஆண்டு நமக்கு வர வேண்டிய கடைசி தவணையாக இருக்கின்ற 249 கோடியும் அவங்க நிறுத்திட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, என்இபியில் நீ உள்ள வா, என்இபியில் நீ வந்தால் மட்டும்தான் நான் இதை கண்டிப்பா நான் தருவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மும்மொழி கொள்கையை ஒருபோதும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ், மத்திய அரசு நிதி வழங்காததால் ஏற்பட்டுள்ள நிதி சுமையை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதனின் ஜாமீன் மனுவை சென்னை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தி மயிலாப்பூர் இந்து நிரந்தர வைப்பு நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த முதலீட்டாளர்களிடம் 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் தேவநாதன் உள்ளிட்ட 3 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் ஜாமீன் கோரி தேவநாதன் உட்பட 3 பேர் தனித்தனியாக மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி மலர் வேலண்டினா முன்பு விசாரணைக்கு வந்தபோது பணத்தை திருப்பித் தர தயார் எனவும் தங்களை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் எனவும் மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிதி முறைகேடு தொடர்பாக காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கு விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளது என்றும் இதுவரை 800க்கும் மேற்பட்டவர்கள் புகார் அளித்துள்ள நிலையில் தினமும் புகார்கள் வந்து கொண்டிருப்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சென்னை தீவுத்திடலை சுற்றி நடைபெறவிருக்கும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான அட்டவணையை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ளது. தெற்காசியாவிலேயே முதல் முறையாக ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் பந்தயம் இரவு நேரத்தில் சென்னையில் நடத்தப்படுகிறது. தீவுத்திடல் போர் நினைவு சின்னம் நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் அண்ணா சாலை வழியாக 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போட்டி நடைபெறும் நிலையில் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 2:30 மணிக்கு பயிற்சியுடன் போட்டி தொடங்குகிறது. பார்வையாளர்கள் தங்களது வாகனங்களை முத்துச்சாமி பாலம் அருகிலும் கலைவாணர் அரங்கிலும் நிறுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரங்கிற்குள் வருவோர் கூர்மையான பொருட்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், புகையிலை பொருட்கள், ட்ரோன்கள், செல்ஃபி ஸ்டிக்குகள் உள்ளிட்டவற்றை எடுத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது.